அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க, முதலமைச்சரானாங்க, சசிகலா அங்க உதவியாளராங்க. ஏற்கனவே சிறைக்கு போயிட்டாரப்ப சிறைக்கு போனவர் தினகரன். சிறைக்கு போகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை. தினகரன், சசிகலா, அந்த குடும்பம், ஓபிஎஸ் வழக்கு விசாரணை கேட்டு தினகரன் மீது இன்றைக்கு அங்க லண்டன் ஒரு ஹோட்டல் வாங்கியிருக்கிறதா ஊழல் இருக்கு, அதுல அந்நிய செலவன் தப்பு செஞ்சிருக்காங்க, ஜாமீன் இருக்காரு. ஏற்கனவே சிறைக்கு போயிட்டாரப்ப சிறைக்கு போனவர் தினகரன். அது யார் தினகரன்? அம்மா இங்க மாரியம் கோயிலுக்கு வந்தாங்க. அப்போ ஆதர் சார்ந்த மாவட்ட செயலாளர், நான் நகர செயலாளர், தம்பி நகர துணை செயலாளர், நாங்கெல்லாம் சேர்ந்து கூட்டத்தை நடத்தணும். அப்போ அம்மா உட்காந்துருக்கும் போது தினகரன் அவர் ஜெயலலிதா பின்னால திவாகரன் தினகரன் எங்களுக்கு டீ தண்ணி கொடுத்தாங்க, அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க, முதலமைச்சரானாங்க, சசிகலா அங்க உதவியாளராங்க. எல்லாம் சேர்த்து பார்த்த கடைசியில் தமிழ்நாடு அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவ்வளோ கொள்ளையடிச்சு எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றிருக்காங்க. எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம், சும்மா விட மாட்டாங்க. சிறைக்கு போகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை. தினகரன், சசிகலா, அந்த குடும்பம், ஓபிஎஸ் உட்பட மகன்கள் உட்பட அத்தனை பேர் மீது வழக்கு, சரா வழக்கு, மத்திய அரசு வழக்கு. இந்த கூட்டணியில் இருந்தால் தான் வாழ்க்கை பெற முடியும், இல்லை என்றால் கிடையாது. தினகரன் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி எங்களை துரோகம் செய்து விட்டார், எனவே அவர் சேர கூட்டணியில் நாங்கள் சேர மாட்டோம். பத்திரிகையில் வந்தாங்க நம்பிக்கலாம் உண்மைதானே? அதில் சொல்றார், அந்த பழனிசாமி துரோகி, இன்னும் அவங்க அப்பா வீட்டு முதல்ல போட்டு எடுத்து போயிட்டாரு, துரோகம் பண்றாங்க. மக்கள் எம்எல்ஏக்கள் நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவரை முதலமைச்சராக்கணும். எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டதுனால அது முதலமைச்சர். உண்மையிலேயே 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பெரிய திறமையான ஒருங்கிணைப்பாளர் இருந்தார் கட்சிக்கு. அதிமுக எல்லா எம்எல்ஏ ஒன்று சேர்த்து எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல வச்சிருக்கணும்ல, இல்லையே. சாதாரண அமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் மட்டும்தானே அவரை தேர்ந்தெடுத்தாங்க. எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தாங்க.